வெல்கம் பேக் டு மை சேனல். பப்பாளி பழம் கூட ஒரே ஒரு பொருளை சேர்த்து சூப்பரான டெசர்ட் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இது ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்கும், ஜெல்லி மாதிரியும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நல்ல பழுத்த பப்பாளி பழத்தை அதோட தோல் சீவி அதோட விதையெல்லாம் எடுத்துகிட்டு விதையை சுற்றி இருக்க தோலையும் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ண பப்பாளி பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண பப்பாளி பழத்துக்கு 3/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கணும். இது அமுல் மித்தாய் மேட்னு இருக்குது, இதுவும் கண்டென்ஸ்டு மில்க் தான். இதை நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணுறேன். இதில் ஊற்றிட்டு ஒரு 2 சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸை இதில் பிழிஞ்சு விட்டுக்கணும். இது 3த்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதை நான் ஒரு ஹார்ட் ஷேப் கேக் மோல்டுலேயும் அப்புறம் 2 சின்ன கிண்ணத்துலேயும் ஊற்றி வைக்க போகிறேன். நீங்களும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா அதுலேயோ அப்படி இல்லைனா நார்மல் கிண்ணத்துலேயும் ஊற்றி வைக்கலாம். இதில் ஊற்றிட்டு அதை மூடிட்டு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருக்கணும். இதை அரைச்சிட்டு அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சுகர் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு, பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ஸ்டு மில்க்கோ இல்லை சுகர் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒன் ஹவருக்கு அப்புறமா அதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். இது நீங்கள் கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும், அது நல்லா கெட்டியாக இருக்கிறது. இதை அப்படியே பிளேட்டில் திருப்பி போட்டு 2 தட்டு தட்டினாலே அது வந்துடும். அப்படி அது வரலைன்னா நீங்கள் அதை லேசாக உங்கள் கையில் அழுத்துனீங்கன்னா அது மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் தட்டில் வச்சு தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸ்வீட் வந்துட்டு நார்மலாக ஆட் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா அது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா சாப்பிடும்போது ஈக்குவலாக ஆகிடுது. இது உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் கூட அவங்களே செய்யலாம். ரொம்பவே ஈஸி டெசர்ட் இது. ஜெலட்டினோ சைனா கிராஸோ எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட் வச்சு ஒரு சூப்பரான ஜெல்லி ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Thank you for watching.